போன மாதத்தில் 4வது வாரம் நம்ம ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்க ஆரம்பித்தோம். ஒவ்வொரு காலம் இருக்கிறது. மழை காலம் இருக்கிறது, வெயில் காலம் இருக்கிறது, பனிகாலம் இருக்கிறது. ஆனால் நம்ம சபைக்கு இது எந்த காலம்னா ஆசீர்வாதத்தின் காலம். ஹல்லேலூயா, ஆமென். இதை குறித்து ஆசீர்வாதத்தை குறித்து தான் நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். கர்த்தரின் ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்க ஆரம்பித்தோம். ஆசீர்வாதம்னா என்னன்னு பார்க்க ஆரம்பித்தோம். ஆசீர்வாதம்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆசீர்வாதனாலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பொருள் என்று சொல்லுகிறார்கள். பொருள்னால் என்னதுன்னா பணம், நகை, வீடு, காரு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆசீர்வாதம் சொல்லுகிறார்கள். இப்போ ஆசீர்வாதம்னா என்னது? ஆசீர்வாதம் என்பது ஒரு சக்தி, ஆசீர்வாதம் என்பது ஒரு வல்லமை, ஆசீர்வாதம் என்பது ஒரு அபிஷேகம், ஆசீர்வாதம் என்பது ஒரு ஞானம், ஆசீர்வாதம் என்பது ஒரு அதிகாரம். இதுதான் என்ன பண்ணுதுன்னா பொருளை, நகை, பணம், வீடு, இது எல்லாவற்றையும் என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசீர்வாதம் தான் கொண்டு வருகிறது. அதனால தான் நீதிமொழிகளில் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் பார்த்தோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அப்போ ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை கொண்டு வர. இந்த சக்தி தான் என்ன பண்ணுதுன்னா ஐஸ்வர்யத்தை, ஏதோ பணம், ஐஸ்வர்யம்னா பணம்னு சொல்லுவாங்க, பணம் மட்டும் இல்லை, எல்லாமே சுகம், நல்வாழ்வு, சரீர சுகம் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா இந்த ஆசீர்வாதம் தான் கொண்டு வருகிறனால தான் உபாகமம் 8ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தில் சொல்லுகிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை என்ன பண்ணுறேன்னா உனக்கு கொடுக்குறேன். அப்போது இந்த பலன் தான் என்ன பண்ணுதுன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை கொண்டு வருகிறது. ஆமென். அப்போது 2 வைக்கிறோம், ஒன்று வந்து ஆசீர்வாதம் வைக்கிறோம், ஒன்று வந்து ஐஸ்வர்யம் வைக்கிறோம். இது 2த்தில் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க? காசை சூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுவீங்க? எல்லோரும் என்ன பண்ணுவோம்? காசை தான் சூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த காசை கொண்டு வரது எதுனா இந்த ஆசீர்வாதம் தான் இந்த காசை கொண்டு வருகிறது. ஆமாம். நீங்கள் நிறைய பேர் சர்ச்சைக்கு வரல பாருங்கள். எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா பணம்னு போகிறாங்க, ஓட்டி பார்க்குறாங்க. வேலையே இல்லைன்னா கூட மேனேஜர்கிட்ட வேலை இருந்தால் சொல்லுங்கள், நான் செய்கிறேன், போகிறாங்க. அவங்களுக்கு ஒன்று தெரில, இந்த ஆசீர்வாதம் தான் இதெல்லாம் கொண்டு வருகிறது. அதனால தான் சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவெல்லாம் உனக்கு கூட. ஃபஸ்ட்டு இவரை தேடு, ஃபஸ்ட்டு இவர்கிட்ட வந்துரு, எல்லாம் உனக்கு வந்துடும். பாருங்கள், ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா இது எல்லாவற்றையும் கொண்டு வருகிறது. சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் எப்படி வேலை செஞ்சு நம்ம பார்க்க ஆரம்பித்தோம். அதில் எந்த அதிகாரத்தில் பார்த்தோன்னா ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாமை அழைக்கிறார். உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா போக சொல்கிறார். ஒன்றுமே இல்லாமல் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் போகிறார். ஆண்டவர் சொன்னான், கீழ்ப்படிஞ்சு போகிறார். போகும்பொழுது என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன், பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்க. ஒரு ஆசீர்வாதம் மட்டும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறான்னா இங்கே ஆபிரகாம் கிளம்பும் போது எங்கே போகிறான்னா கானான் தேசத்துக்கு போகிறான். கானான் தேசத்தில் என்ன வருதுன்னா பஞ்சம் வருகிறது. பஞ்சம் வந்தோடனே எங்கே போகிறாருன்னா எகிப்து தேசத்துக்கு போகிறார். எகிப்து தேசத்தில் எதனா ஒரு கோல்மால்லாம் பண்ணி என்ன பண்ணுகிறாருன்னா எகிப்து தேசத்துக்குள்ளே போகிறார். போகும்பொழுது என்ன ஆகுதுன்னா எகிப்து தேசத்தில் பார்வோனின் மூலியமாய் ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்படுகிறான். பஞ்சத்தில் போகிறான், ஒன்றுமே இல்லாத போகிறார். ஆனால் வரும் பொழுது எகிப்து தேசத்துலேருந்து வரும்பொழுது அவன் எப்படி வருகிறான்னா செல்வ சீமானாய் வருகிறான். ஆமென். இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்தால் நீ எங்கே போனாலும் எப்படி ஆகிடுவீங்கன்னா செல்வ சீமான்களாய் மாறிவிடுவீர்கள். பணம் உங்களை தேடி வந்துடும். இந்த சக்தி என்ன பண்ணுதுன்னா பழுக செய்கிறது, பெருக செய்கிறது, நிரப்ப செய்கிறது, கீழ்ப்படுத்துகிற, ஆண்டுக்குள்ளே செய்கிறது, எல்லாமே இந்த சக்தியை கொண்டு வந்துடும். ஹல்லேலூயா. ஆனால் சொன்னால் நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். இப்போது பார்வோன் என்ன பண்ணுறாருன்னா ஆபிரகாம் ஆசீர்வதிக்கிறார். பல 100 வருஷம் கழித்து அங்கே எகிப்து தேசத்தில் பஞ்சம் வருது. பஞ்சம் வரும்போது என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் அதை நினைவு கூறுகிறார். நினைவு கூர்ந்து என்ன பண்ணுறாருனா அங்கே பஞ்சம் வரும்போது யோசேப்பின் மூலமாய் அந்த தேசத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். அப்போ உங்களை ஆசீர்வதிக்கிறவர்கள் கர்த்தர் என்ன பண்ணுவார்னா ஆசீர்வதிப்பார். அது மட்டும் இல்லை, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அப்போ பார்வோன் என்ன பண்ணுறான்னா ஆபிரகாமுடைய மனைவி எடுக்கும் பொழுது அவனுக்கு விரோதமாக செயல்படும் போது ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா அவனுக்கு வாதையை கொண்டு வரார் அவன் குடும்பத்தில். ஆமேன். உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறாங்களோ அவங்களாம் ஒன்றுமெல்லாம் போயிடுவாங்க. ஆமேன். பக்கத்தில் பசங்க உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்படுகிறாங்களோ அவங்களாம் ஒன்றுமெல்லாம் போயிடுவாங்க.
இதான் இந்த ஆசீர்வாதத்தின் சக்தி. ஆமீன். அது மட்டும் இல்லை, அவர் சொல்லுகிறார் பூமியில் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எப்படி ஆபிரகாமை என்ன பண்ணனா பிதாவாகிய தேவன் ஆசீர்வதிச்சார், ஆசீர்வதிச்சு என்ன பண்ண உடன்படிக்கை பண்ணி ஆசீர்வதிக்கிறார். இப்போ லோத்து அவனை விசுவாசிக்கிறான். லோத்து மட்டும் இல்லை, அவனுடைய வம்சங்கள் எல்லாம் விசுவாசிக்கும் பொழுது ஆபிரகாம் மூலமா அவருடைய வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டது. அதே போல் பிதாவாகிய தேவன் என்ன பண்ணுறாருன்னா கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார். கிறிஸ்துவோடு உடன்படிக்கை பண்ணி கிறிஸ்துவ ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு நாம் கிறிஸ்துவை விசுவாசித்தோம். இன்றைக்கு வசனம் சொல்லுது ஆவி உன்னதங்களில் கிறிஸ்து இயேசுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அவங்க மேலே ஆசீர்வாதம் என்கிற சக்தி இருக்குது. இந்த உலகம் சபிக்கப்பட்ட உலகம் தான், நான் சொன்னேன், சாபம் நிறைஞ்ச உலகம் தான். ஆனால் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதான் ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணா இது உங்களை உயரங்களுக்கு கொண்டு போகும். ஆமென். அதான் சொன்னேன், ஃப்ளைட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மேலே எலும்ப முடியல பாருங்கள். ஃப்ளைட்டால் பூவி இருப்பு சக்தி என்ன பண்ணுறதுனா கீழே இழுக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதுக்கு மேலே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சக்தியை வச்சு என்ன பண்ணுறாங்களா ஃப்ளைட்டை பறக்க வைக்கிறாங்க. இன்றைக்கு இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா சாபம் இழுக்குது, எல்லாரும் இழுத்துட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது, அதான் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்கிறதுனால எல்லாரும் நல்லா இல்லைன்னா கூட நீங்கள் நல்லா இருக்கிறீங்க. ஆமென். கொரோனா டைமில் பார்த்தா எல்லாருக்கும் என்ன வந்துச்சு, பண கஷ்டம். ஆனால் நாங்கள் நல்லா இருந்தோம், நீங்களும் நல்லா இருந்தீங்க. ஏன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருந்துச்சு. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருக்காட்டிலும் உங்களை மேன்மையாக வச்சுது. ஆமென். எத்தனை பேர் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது? ஹல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென். சரி, சொன்னேன் ஏன் இந்த ஆசீர்வாதம் இருக்குது, இந்த ஆசீர்வாதம் நம்ம மேலே இருக்குது, நாம் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை சொன்ன 4வது வாரம் வாங்க நான் சொல்கிறேன்னு சொன்னேன். நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் நாம் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை. இங்கே ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாதிருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா பஞ்சத்தில் வரான், ஒன்றுமே இல்லாமல் வரான். இப்போ என்ன ஆகுதுன்னா அவர்கள் ஒருமித்து இருக்க, லோத்துவும் ஆபிரகாமும் ஒருமித்து இருக்க என்ன ஆகுதுன்னா பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்துச்சான். அப்புறம் சொல்கிறாரு அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியாய் இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமல் பார்த்தீங்கன்னா ஆஸ்தி எப்படி இருக்குன்னா ரொம்ப மிகுதியாக இருக்கிறது. ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிச்சார்னா இப்படி தான் ஆசீர்வதிப்பார். எப்படி ஆசீர்வாதம்? மிகுதியா. கால் சவரம் இல்லை சொல்லிட்டான், கிலோ அவங்களுக்கு வரப்போகுது. அவன் விசுவாசிக்கிறாங்க. வசனம் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், கிலோ கணக்குலாம் வரும் இயேசுவின் நாமத்தினால. அப்போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னா இப்படி தான் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாக்குவாதம் வருகிறதுன்னு பார்க்குறோம். 7வது வசனத்தில் வாசிங்க. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. இப்போ என்ன நடக்குதுன்னா இவங்க 2 பேரும் நல்லா வெயிட் ஆகிட்டாங்க, பஞ்சத்தில் வந்தாங்க. ஆனால் இப்போது பார்வோன் மூலிமா ஆசீர்வதிக்கப்பட்டு நல்லா இவங்க செழிப்பாயிட்டாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் என்ன வருதுன்னா வாக்குவாதம் வருகிறது. அதுக்கப்புறம் வாசிங்க. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உமக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம். இப்போ ஆபிராம் என்ன சொல்றான் லோத்து பார்த்து, எனக்கும் உன் மேய்ப்பருக்கும் என் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேணாம். இது யார் சொல்லியிருக்கணும்னா ஆபிராம் சொல்லியிருக்க கூடாது. யார் சொல்லியிருக்கணும்னா லோத்து சொல்லியிருக்கணும். ஏன்னா ஆபிராமின் மூலியமாக தான் லோத்து ஆசீர்வதிக்கப்பட்டான். அவன் மேய்ப்பர்கிட்ட என்ன சொல்லியிருக்கணும்னா நம்ம இப்படி ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு காரணமே ஆபிராம் தான், அதனால் நீ வாக்குவாதம்லாம் பண்ணாதன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் லோத்து சொல்லாமல் யார் சொல்லுகிறார்னா ஆபிராம் சொல்லுகிறார். அதுக்கப்புறம் வாசிங்க. இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன். இப்போ ஆபிராம் சொல்லுகிறார், உனக்கு முன்பாக என்ன ஆகுதுன்னா இந்த தேசம் ஃபுல்லாக இருக்குது. நீ இடதுபுறம் போனால் நான் எங்கே போவேன்னா வலதுபுறம் போவேன், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன். இப்போ லோத்து என்ன பண்ணுறான்னா கண்களை ஏறெடுத்து பார்க்குறான். பார்க்கும்போது எல்லாம் என்ன இருக்குன்னா சூப்பரான தேசம் இருக்குது, செழிப்பான தேசம் இருக்குது. இவன் என்ன பண்ணுறான்னா அந்த தேசத்தை அவன் எடுத்துக்கொள்கிறான். வாசிங்க 10வது வசனம். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதா இருக்க கண்டான்.
கர்த்தர் சோதோமையும் கோமோராவையும் அழிக்கும் முன்னே சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும். எப்படி இருந்துச்சா? நல்லா பெஸ்டா இருந்துச்சான். கர்த்தருடைய தோட்டத்தை போலவும், ஏதேன் தோட்டத்தை போல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். பாடுறான், நல்லா இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணுறான்னா அதை எடுத்துக்கிறான். ஆபிரகாம் என்ன கொடுக்குறான்னா ஒன்றுமே இல்லை, அதை எடுத்து கொடுத்துட்றான் பாருங்க. ஆனால் தான் ஆபிரகாம் சொல்லுகிறான், நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போவேன், நீ இடதுபுறம் போனால் நான் என்ன பண்ணுவேன்னா வலதுபுறம் போவேன், நீ செல்வ செழிப்பாக எடுத்தா நான் என்ன பண்ணுவேன்னா பரவாயில்ல, நான் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு போகிறேன், ஆனால் அங்கே போனாலும் அந்த பஞ்ச தேசமாக இருந்தாலும் என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும். ஆமே, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், உங்களுடைய சொத்துலாம் அபகரிக்கிறாங்களா? உங்களுடைய ப்ராப்பர்ட்டிலாம் எடுத்துக்கிறாங்களா? உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துக்கிறாங்களா? உங்களுடைய நகைலாம் எடுத்துக்கிறாங்களா? நான் சொல்லுகிறேன், உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்குது, எடுத்துக்கிட்டோம். நான் சொல்லுகிறேன், அந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா உங்களுக்கு எல்லாவற்றையும் கொண்டு வரும். அதுதான் யோபு சொல்கிறான், என்னுடைய முன்னிலைமை பார்க்கிலும், ஏன்னா ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்ததுனால முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை அவனுக்கு அதிகமாக இருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா 11ஆம் வசனத்தில், அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். இப்போ என்ன நடக்குதுன்னா 2 பேரும் பிரிஞ்சிடுறாங்க, ஆபிரகாமும் லோத்தும். நான் ஏன் இவ்வளோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், நீங்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. நம்ம சண்டே வரத்தே ரொம்ப கஷ்டம் பாருங்கள், அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. ஏன்னா எனக்கு நல்லா தெரியும் பாருங்கள், பைபிள் காலேஜ் படிச்சிருக்கேன். பாஸ்டருங்களே பைபிள் படிக்க மாட்டாங்க, அது விசுவாசிங்க நினச்சி பாருங்கள். அப்போது இவர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆபிரகாமும் லோத்து என்ன பண்ணுறாங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு போகிறார்கள். ஆமீன். எப்பெல்லாம் ஆசீர்வாதத்தை விட்டு நாம் பிரிந்து போகிறோமோ அன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. ஆமீன். லோத்து என்ன பண்ணுறான்னா ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போகும்போது என்ன ஆகுதுன்னா அவனுடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. எப்பெல்லாம் ஆண்டவருக்கு நாம் முதலிடம் கொடுக்காம மற்ற காரியங்களுக்கு நாம் முதலிடம் கொடுக்குறோமோ அன்றையிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை ஆரம்பிக்கிறது. இதான் உண்மை. பக்கத்தில் பசங்க இதான் உண்மை பாருங்கள். 14ஆம் அதிகாரத்தில் என்ன நடக்குதுன்னா சோதோம் குமாரில் 5 ராஜாக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வருகிறார்கள். வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லோத்துவையும் அவனுடைய ஜனங்களையும் அவனுடைய பொருட்களையும் என்ன பண்ணுறாங்கன்னா சிறைப்பிடித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கொண்டு போகிறார்கள். இது யாருக்கு தெரியுதுன்னா ஆபிரகாம் கேள்விப்படுகிறார். எப்படி ஒரு கேள்விப்படுகிறார்னா ஒரு எபிரேன் மூலமாய் கேள்விப்படுகிறார். 14ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் வாசிங்க. தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது, இப்போ என்ன பண்றாருன்னா ஆபிரகாம் கேள்விப்படுகிறார், ஒரு எபிரேன் மூலமா கேள்விப்படுகிறார். அப்புறம் அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களுக்கும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து ராக்காலத்திலே அவனும் அவன் வேலைக்காரரும் பாருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா 318 பேர். அவங்க எத்தனை பேர் ராஜாக்கள்? 5 ராஜாக்கள். இவன் எத்தனை பேர்னா வெறும் 318 பேர். இவங்க யாருன்னா மெய்ப்பர்களுக்கு என்ன பண்ணுறாருன்னா நல்ல ஆயுதம்லாம் தரிப்பித்து என்ன பண்ணுறாங்கன்னா யாரை முறியடிக்கிறதுக்கு போகிறாங்கன்னா 5 ராஜாக்கள் முறியடிக்கிறதுக்கு போகிறாங்க. பாருங்கள், இந்த ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்தால் அது எவ்வளோ பெரிய ஆளவனாக இருக்கலாம். நீங்கள் போய் நின்னீங்கன்னா அவங்களுக்கு வணக்கம் தான் போடுவான். ஆமென். தாவீது ரொம்ப சின்ன பையன், ஆனால் கோலியாத்து முன்னாடி என்ன பண்ணுறான்னா கோலியாத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டான். ஆமென். உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதமே எல்லாவற்றையும் முறியடிக்கும். ஆமென். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா தொடர்ந்து ராக்காலத்திலே நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறான்னா வேலைக்காரரும் பிரிந்து பவுஞ்சுகளாய் அவர்கள் மேல் விழுந்து அவர்களை முறியடித்து தமஸ்குக்கு இடப்புறமான ஓபா மட்டும் துரத்தி சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான். தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இப்போ என்ன பண்றான்னா அங்கே போயிட்டு எல்லாவற்றையும் அவன் என்ன பண்ணுறான்னா ஆல்ரெடி அவன் பணக்காரன், பார்வோன் மூலமாக பணக்காரன் ஆகிட்டான். இப்போ இதுவும் எக்ஸ்ட்ரா வந்து என்ன பண்ணுறான்னா திருப்பி ஜனங்களையும் பொருட்களையும் ஆஸ்திகளையும் என்ன பண்ணுறான்னா திருப்பி கொண்டு வருகிறான். ஆமென். ஹல்லேலூயா. உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருந்தாலும் நகையெல்லாம் மூட்டுருவீங்க. நகையெல்லாம் வச்சுருக்கிறீங்களா? நிறைய நகை வச்சுருக்கிறேன் பிரதர். நான் சொல்லுங்க, உங்கள் மேலே ஆசீர்வாதம் என்ன பண்ணோன்னா எல்லாவற்றையும் திருப்பி கொள்ள செய்யும். ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் கவனிக்கினா கூட இப்போ கவனிக்கணும். ஏன்னா இப்போ தான் சொல்ல போகிறேன் ஏன் ஆசீர்வாதமாக இல்லை அப்படின்னு சொல்ல போகிறேன். 17ஆம் வசனத்திலிருந்து 18வது வசனம் வாசிக்கலாம். அவன் கெதர்லா கோமேரையும் அவனோடு இருந்த ராஜாக்களையும் முறியடித்து திரும்பி வருகிற போது சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும்
அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து. பாருங்க, இப்போ எப்பெல்லாம் நம்ம ஆசீர்வாதத்தோடு வருகிறோமோ, அல்லது இப்படி சொன்னால் புரியும், எப்பெல்லாம் நம்ம சேலரியோடு வருகிறோமோ, ஃபஸ்ட் நாளே நமக்கு முன்பாக 2 ராஜாக்கள் வருகிறார்கள். ஒரு ராஜா யாருன்னா சோதோமின் ராஜா, ஒரு ராஜா யாருன்னா சாலேமின் ராஜா. இந்த சோதோமின் ராஜா யாருன்னா, அவன் சோதம் குமாராவை என்ன பண்ணுறான்னா இழிவான காரியங்களுக்குள்ள நடத்துகிறான். அப்போ இந்த சோதோமின் ராஜா யாருன்னா பிசாசு. இந்த சாலேமின் ராஜா யாருன்னா மெல்கிசேதேக். இவன் யாருன்னா இயேசுடைய முன்னோடியாக இருக்கிறான். இவனுக்கு ஜீனியாலஜிலாம் இல்லை, வம்ச வரலாறுலாம் இல்லை, இவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, டேட் ஆஃப் பர்த் டேட் ஆஃப் டெத் இல்லை. இவன் யாருன்னா இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிறார்கள். அப்போ ஒரு ராஜா யாருன்னா பிசாசு, ஒரு ராஜா யாருன்னா மெல்கிசேதேக், அதாவது தேவன். ஆமென். எப்பவுமே சேலரி வாங்கிட்டு வரும் பொழுது இந்த 2 ராஜாக்களை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒன்று வந்து சோதோம், ஒன்று வந்து சாலேம். ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கலாம். அவனை ஆசீர்வதித்து அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சைரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. இப்போ என்ன பண்ணுறான்னா மெல்கிசேதேக் வருகிறார். மெல்கிசேதேக் வந்து என்ன பண்ணுறான்னா ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக, உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் அவன் தசமபாகம் கொடுத்தான். பாருங்க, ஒரு ராஜா யாருன்னா சாலேம் ராஜா. இந்த சாலேம் ராஜாவுக்கு யார் தசமபாகம் கொடுக்குறான்னா ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்குறான். தசமபாகம் கொடுக்கும் பொழுது இவன் மேலே என்ன வருகிறதுனா ஆசீர்வாதம் வருகிறது. நீங்கள் எப்பெல்லாம் தசமபாகம் கொடுக்குறீர்களோ அப்போல்லாம் என்ன வருதுன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் வருகிறது. இந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா அந்த மாசத்தையே ஓட்ட வைக்குது. அது அப்போ தான் என்ன பண்ணுதுன்னா பழுக செய்கிறது. கொஞ்சம் இருந்தால் கூட அது பழுக செய்கிறது, கொஞ்சம் இருந்தால் கூட அது பெருக செய்கிறது, கொஞ்சம் இருந்தால் கூட அது நிரப்ப செய்கிறது. வாங்கின காசு அப்படியே இருக்குங்க. நான் சொல்லுகிறேன், அப்படி இருக்குன்னா உங்கள் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. வாங்கின காசு எல்லாம் போதுங்க, அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. சோதோம் ராஜா அடுத்து வரார். வாசிங்க 22-21. சோதோமின் ராஜா ஆபிரகாமை நோக்கி, ஜனங்களை எனக்கு தாரும், பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். இப்போ என்ன சொல்றாருன்னா, 2வது ராஜா சோதோமின் ராஜா பிசாசு வரான். பிசாசு வந்து என்ன சொல்றான்னா, ஜனங்களை எனக்கு தாரும், ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்துரும், பொருளை நீர் எடுத்துக்கொள்ளும். நிறைய நேரத்தில் சோதோமின் ராஜா வரான். என்ன சொல்கிறான், உனக்கு வரத்தே 10,000 ரூபாய் தான். நீ என்ன பண்ணனா அதுலேயும் என்ன பண்ணுற 1% ஆண்டவருக்கு கொடுத்துட்ற. மீதி எவ்வளோ தான் இருக்குது, 9,000 தான் இருக்குது. அந்த 1000 ரூபாய் இருந்தால் எதனா ஒரு ஆத்திராவஸ்துக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, அந்த சோதோமின் ராஜா ஒவ்வொரு மாதமும் வந்து அவன் ஜனங்களை எனக்கு தாரும், ஆசீர்வாதத்தை நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுகிறான். ஆனால் ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா, அதற்கு ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யவான் ஆக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ளேன் என்று. இப்போ என்ன சொல்கிறேன்னா, ஆபிரகாம் சோதோமின் ராஜாவை பார்த்து, நீங்கள் பேசணும், பிசாசு கிட்ட பேசணும். சோதோமின் ராஜாவை பார்த்து, ஆபிரகாமை ஐஸ்வர்யன் ஆக்கினான் என்று நீ சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டை ஆகிலும் பாதரட்சியின் வாரை ஆகிலும் உனக்கு உண்டானவைகள் யாதொன்றை ஆகிலும் எடுத்துக்கொள்ள. உன்னுடைய பெல்ட் வேணாம், உன்னுடைய காலில் இருக்கிற லேஸு வேணாம், உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம். அடுத்த வசனம் சொல்கிறான், நான் அவருக்கு நேராக கரங்களை உயர்த்திட்டேன். அவருக்கு நேராக கரங்களை உயர்த்துறவங்க மற்றவங்க நேராக கரங்களை நீட்ட மாட்டீங்க. ஆமென். போயிட்டு மற்றவங்க கிட்ட போயிட்டு, ஐயோ கேஸ் வந்துச்சுங்க கொஞ்சம் காசு கொடுங்க, நீட்ட மாட்டீங்க. அவருக்கு நேராக இங்கே சொல்கிறான், வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிறேன். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா தசமாக கொடுத்துருக்கிறேன். தசமாக கொடுத்துருக்கிறதுனால தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது. தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறதுனால உன் பொருளும் வேணாம், உன்னோட பெல்ட்டும் வேணாம், உன்னுடைய ஷூவில் இருக்கிற லேஸும் வேணாம். இந்த ஆசீர்வாதமே என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லி உங்கள் மேலே ஆசீர்வாதம்
இருக்கிறதுனால நீங்கள் யார்கிட்டையும் போய் கையை நீட்ட தேவையில்லை. ஆமேன். இது கொடுங்க, இந்த இது கல்யாணத்துக்கு போகிறோம், கொஞ்சம் காசு இருந்தால் கொடுங்க, கொஞ்சம் நகை இருந்தால் கொடுங்க, அப்படிலாம் நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதமே எல்லாவற்றையும் கொண்டு வந்துடும். ஆமேன். அதில் நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, போயிட்டு ஹோட்டல்லாம் போய் உட்காடுறோம், உட்காந்து நல்லா சாப்பிட்றோம், கடைசியில் என்ன பண்ணுறோம், எல்லோரும் மூஞ்சியும் பார்க்குறோம், யார் கொடுப்பா பாருங்கள். அப்படிலாம் பார்க்கக்கூடாது. உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருந்துச்சுன்னா நான் சொல்லுகிறேன், எடுத்து கொடுத்துருங்க. அடுத்த நாள் காசே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் இருக்குது. இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்னா எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆனால் தான் தாவீது சொல்லுகிறான், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சேன். நான் ஆண்டவருக்கு தசமாக கொடுத்துருக்கிறேன், தசமாக கொடுத்தனால நான் என் மேலே ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் எவ்வளோ பணம் தேவைப்பட்டாலும் எனக்கு அது சந்திக்கப்படும். ஏன்னா என் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க என் மேலே ஆசீர்வாதம் இருக்கிறது? நான் யாருக்கிட்டே கை நீட்ட மாட்டேன், நான் அவருக்கு நேராக கை நீட்டிட்டேன், உயர்த்திட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், அப்போ டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவரே, இந்த மாதம் எத்தனை நாள் இருக்கிறது? இன்னும் 3 நாளோ 4 நாளோ? டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு டெஸ்ட் பண்ணி பாரு. மல்கியாவில் பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களை எல்லாம் பண்ட சாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று. என்ன சொல்கிறாருன்னா, தசமாக எடுத்து வந்து கொடுப்பா, கொடுத்து என்னை டெஸ்ட் பண்ணி பாரு. என்ன நான் பண்ண போகிறேன்னா, வானத்தின் பலகணைகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் என்ன பண்ண போகிறேன்னா உனக்கு ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனா என்று சோதித்து பாருங்க. ஜோஷ் சொன்னா, நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன்னா இந்த மாதத்துலேருந்து நானும் சேலரி வாங்குகிறேன், நான் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் நான் சொல்லுகிறேன். ஆசீர்வாதம் அவன் மேலே இருந்தால் எல்லாம் வந்துடும். ஆமென். ஹல்லேலூயா. டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகள் திறக்கும். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஹெவன்ஸ் விண்டோ ஓப்பன் பண்ணுறாராம், பரலோகத்தில் இருக்கிற ஜன்னலை ஓப்பன் பண்ணுறாராம். ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான்னா உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை வருஷிக்க பண்ணுகிறாராம். அது மட்டும் இல்லை, ஓவர்ஃப்ளோ. அது என்ன பண்ணுறாருன்னா நிரம்பி வழிய செய்கிறார். எடுக்க எடுக்க பணம் வரும், எடுக்க எடுக்க நகை வரும், எடுக்க எடுக்க எல்லாம் வரும். ஆமென். இந்த ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொன்ன டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நடக்கலாம் என்கிட்ட வந்து கேளுங்க, நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. டைத்துனா என்னது? டைத்துனா என்னதுன்னா 10ல் முதல் பங்கு பெஸ்ட்டாக ஆண்டவருக்கு எடுத்துகிட்டு வந்து நாம் கொடுக்க வேண்டும். சரி சரி, நம்ம என்ன பண்ணோன்னா ஆசீர்வாதத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணோன்னா நாம் தசம் பாகம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அதுதான் வழி, வேறு வழி இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலன், கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும். அப்போ இந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுன்னா இந்த மாதத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களும் கொண்டு வருகிறது. இப்போது ஒரு 5 நிமிஷம் இருக்குது. இந்த தசம்பாகத்தை குறித்து நம்ம ஒரு 6 காரியங்களை பார்த்துட்டு நாம் க்ளோஸ் பண்ணலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 7-10 வரைக்கும் வாசிக்கலாம். ஃபுல்லாக வாசிடுங்க. நமக்கு முன்னோடினவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக அந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். வாசிடுங்க, 10 வரைக்கும் வாசிடுங்க. இந்த மெல்கிசேதேக்கு சாலேமின் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பெயராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவன் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். இவன் நாட்களில் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவனாய் இராமல் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியனாக நிலைத்திருக்கிறான். இவன் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருட்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். லேவியின் புத்திரரில் ஆசாரியத்துவத்தை
அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையில் இருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசைகளில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகமில்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். பாருங்க, இங்கே இந்த 6ஆம் அதிகாரம் 20லிருந்து 7ஆம் அதிகாரத்தில் 10 வரைக்கும் எதை குறித்து பேசுனா தசம்பாகத்தை குறித்து பேசுகிறது. தசம்பாகத்தை குறித்து முதல் காரியம் என்னன்னா, 6 காரியங்களை பார்க்க போகிறோன்னு சொன்னேன். முதல் காரியம் என்னன்னா, இங்கே 6ஆம் அதிகாரம் 20லிருந்து 7:2 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் என்ன பண்ணுறான்னா மெல்கிசேதேக்கு தசமாம் கொடுக்குறான். ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு யாரை பார்க்குறான்னா தேவனாய் அவன் பார்க்க ஆரம்பித்தான். இன்றைக்கு நாம் தசம்பாகம் கொடுக்கும் பொழுது நம்ம ஏதோ பாஸ்டர்கிட்ட கொடுக்கல, நம்ம யார்கிட்ட கொடுக்குறோன்னா தேவன்கிட்ட கொடுக்குறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் தசம்பாகம் ஒரு மாதம் கொடுக்கும்போது நான் அப்பா கிட்ட கொடுக்கல, நான் பாஸ்டர்கிட்ட கொடுக்கல, நான் யார்கிட்ட கொடுக்குறேன்னா தேவன்கிட்ட கொடுக்குறேன். ஆமென். தசம்பாகத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாஸ்டர் கொடுக்குற மாதிரி இருந்தால் பாஸ்டர் நல்லா இருக்கும்போது நீங்கள் கொடுக்க மாட்டீங்க. யாருக்கு கொடுக்குறீங்கன்னா தேவனுக்கு கொடுக்குறீங்க. 2வது 7ஆம் அதிகாரத்தில் 6வது வசனம் பார்த்தீங்கன்னா, ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசம்பாகி வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதித்தான். நாம் தசமாக கொடுக்கும் பொழுது என்ன வருதுன்னா நம்ம மேலே ஆசீர்வாதம் வருகிறது. இந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா இந்த மாதத்துக்கு தேவையான அத்தனை காரியங்களும் கொண்டு வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், அப்போ ஆண்டவர் தசமாக கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரா? ஆமாம், ஏன்னா வசனம் அதான் சொல்லுது. வசனம் சொல்கிறது தான் நான் கேட்க முடியும். ஏதோ பாஸ்டர் சொன்னார் சாம் நீ தசமாகத்தை குறித்து பேச, இல்லை பாஸ்டர்லாம் சொல்ல, வசனம் சொல்லுது, நான் அதை சொல்லிட்டு போகிறேன். ஆமே, தசமாக கொடுத்தா தான் உங்கள் மேலே ஆசீர்வாதம் வரும். கடைசியாக சொல்ல போகிறேன், அது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது, ஆதியாகமத்திலே வரப்போகுதுன்னு சொல்ல போகிறேன். அப்போது நாம் தசமாக கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம். 7வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான், அதற்கு சந்தேகம் இல்லை. பாருங்க, பெரியவன் தான் என்ன பண்ண முடியும்னா சிறியவனை ஆசீர்வதிக்க வைக்க முடியும். அப்போது நாம் சிறியவர்களாக இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நாம் தசமாக கொடுக்கும் பொழுது பெரியவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் சிறியவன் தான் ஆண்டவரே, நீங்கள் தான் எல்லாவற்றுக்கும் தருகிறீர், நீங்கள் தான் பெரியவனாக இருக்கிறீங்க, நீங்கள் தான் இந்த மாதத்தை நடத்த போகிறீங்க. ஆமென். 1 லட்சம் எடுத்துகிட்டு தசமாக கொடுக்கும் பொழுது 1 லட்சம்னா எவ்வளோ? 10 லட்சம் வந்தால் 1 லட்சம் தசமாக கொடுக்கும் பொழுது எனக்கு பெருமை வரக்கூடாது. இந்த சபையிலே நான் தான் என்ன பண்ணுறேன், 1 லட்சம் கொடுக்குறேன். இல்லை நான் சிறியவன், பெரியவன் தான் என்ன பண்ணார்னா இந்த காசை எனக்கு கொடுத்தார். ஆமென். அந்த பெருமைலாம் போயிடணும். ஹல்லேலூயா. வரப்போகுது இயேசுவின் நாமத்தினால். 1 லட்சம் வந்தால் ஆசீர்வாதம் மாறிடும், எல்லாருமே ஆசீர்வாதம் மாறிடும், சபையும் என்ன ஆகிடும்னா வளர ஆரம்பிச்சிடும். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8வது வசனம் பார்த்தீங்கன்னா, அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசம்பாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன். இங்கே யார் வாங்குறான்னா பாஸ்டர் வாங்குறார். பாஸ்டர் யார்? கொஞ்ச நாளில் மரிக்க போகிறார். நானும் என்ன பண்ண போகிறேன்னா வாங்க போகிறேன். கொஞ்ச நாள் என்ன பண்ண போகிறேன், மரிக்க போகிறேன். இங்கே யார் வாங்கினா பாஸ்டர் வாங்குறா. ஆனால் இந்த தசமாக யாருக்கு போகுதுன்னா அங்கே என்ன சொல்கிறாருன்னா அங்கேயோ பிழைத்திருக்கிறேன் என்று சாட்சி பெற்றவன் வாங்குறான். இந்த தசமாக யார்கிட்ட போகுதுன்னா தேவன் அதை வாங்குகிறார். மெல்கிசேதேக்கு அதை வாங்குகிறார். இயேசு கிறிஸ்து அந்த தசம்பாகத்தை வாங்குகிறார். ஆமென். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் இன்றைக்கி பாஸ்டர் வீட்டில் கறிக்குழம்பு ஸ்மெல் அடிக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமா? நாங்கள் தசமாக கொடுத்தோம். உங்கள் தசமாக பாஸ்டருக்கு இல்லைங்க, உங்கள் தசமாக ஆண்டவருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பாஸ்டர் நல்லா இருக்கிறார். பாஸ்டரை பார்த்து கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் நல்லா காரோடு இருக்கிறார். பாஸ்டர் பையன் அதை விட நல்லா இருக்கிறான், நகைலாம் போட்டிருக்கிறான்.
பாருங்க, நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் போடக்கூடாதுப்பா, தரமாட்டான், காசுலாம் தரமாட்டான், அதுக்கு நான் என்ன பிச்சைக்காரன் மாதிரியே போக சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நல்லா இருக்காங்க, என் கூட படித்தவங்களாம் இன்னோவா காரில் போகிறாங்க, பென்ஸு காரில் போகிறாங்க, நான் என்ன பிச்சைக்காரனாக இருக்கணுமா? பாருங்கள், இது நம்மக்கிட்ட என்கிட்ட கொடுக்கல, இதை தசமபாகத்தை யார்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஆண்டவர் வாங்குகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கே சாட்சி கொடுக்கிறவர் வாங்குகிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா 9ஆம் வசனம். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். பாருங்க, தசமாக எடுத்துட்டு கொடுக்கும் பொழுது அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால். அப்போ நீங்க தசம்பாகம் கொடுக்கும் பொழுது யாருக்கு போகுதுன்னா லேவிக்கு போகுது. லேவி யாரு? ஆபிரகாமுக்கு முன்னாடி வந்தவனா பின்னாடி வந்தவனா? பின்னாடி வந்தவன். நீங்க தசமாக எடுக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது இந்த ஆசீர்வாதம் யார் மேலே போகுதுன்னா உங்களுடைய ஜென்ரேஷன், உங்களுடைய சந்ததி மேலே போகிறது. எங்கள் அப்பா தசமாக கொடுத்தாரு, அந்த ஆசீர்வாதம் என் மேலே இருக்குது, இன்னைக்கு நான் தசமாக கொடுக்குறேன், இந்த ஆசீர்வாதம் யார் மேலே போக போகுதுன்னா என்னுடைய பிள்ளைகள் மேலே போக போகுது. ஆமென், ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, என் பசங்களுக்கு நான் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணுறேன்னா பட்டாலாம் ரெடி பண்ணிட்டு எதெல்லாம் என் பசங்களுக்கு செய்யணுமோ நான் செஞ்சுட்டு போயிடுறேன். அதெல்லாம் செய்கிறத விட இது செய்யுங்க. இதை செய்யும் பொழுது இந்த ஆசீர்வாதம் என்ன பண்ணணும்னா அவனுக்கு ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், எல்லாவற்றையும் கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா, இது மோசே நியாயப்பிரமாணனால் கொடுத்தது. இது கிருபையின் காலத்தில் இருக்கும் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தசமாகலாம் கொடுக்க தேவையில்ல. அதுக்கு என்ன பண்ணால் வசனத்தை எடுத்து காட்டுறாங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. எப்படியெனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, மோசே தான் என்ன பண்ணுறாருன்னா இந்த தசமாக கான்செப்டே கொண்டு வந்தார். ஆனால் நம்ம எங்கே இருக்கிறோம்? இயேசு வந்துட்டார். இப்போ எல்லாரும் எங்கே இருக்கிறோம்? கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். நம்ம என்ன பண்ண தேவையில்ல, தசமாகலாம் கொடுக்க தேவையில்ல. கர்த்தர் எப்படியா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார், ஏன்னா நான் கிருபையின் காலத்தில் இருக்கிறேன். ஆனால் தசமாக ஏதோ நியாயப்பிரமாணம் மோசையினால் வரல, மோசையின் மூலியமாக இந்த தசம்பாகம் கான்செப்ட் வரல, இல்லை ஆபிரகாமின் மூலியமாக இந்த தசம்பாகம் கான்செப்ட் வரல. இந்த தசம்பாகம் கான்செப்ட் எங்கே வருதுன்னா ஆதியாகமத்திலே வருகிறது. அவன் எங்கே போனாலும் எதை பற்றி பார்க்கனாலும், ஆசீர்வாதத்தை குறித்து பார்த்தாலும், சாபத்தை குறித்து பார்த்தாலும், மனுஷன் எப்படி உண்டாக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தாலும், மனுஷன் என்னெல்லாம் செய்ய முடியும் பார்த்தாலும், எங்கே தான் போனோம்னா நீங்கள் ஆதியாகமத்துக்கு தான் போக வேண்டும். இந்த ஆதியாகமத்தில் என்ன பண்ணுறாருன்னா 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து 17வது வசனத்தில் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். இங்க என்ன சொல்றாருன்னா, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், ஆனா நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்காது. நீ என்ன பண்ணனா 10,000 ரூபாய் வாங்குறியா, 10,000 ரூபாயில் 9,000 நீ வச்சுக்கோ. ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அதில் ஃபஸ்ட்டு பங்கு இருக்குது பார்த்தியா, அதை எனக்கு கொடுத்துரு, அதில் கை வைக்காத ஆண்டவர் சொல்கிறார். கை வச்சனா என்ன வரும்னா அடுத்து சொல்கிறார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை பூசிக்கிறோம் நாளிலே சாகவே சாவா. பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், போட்டவனே என்ன ஆகுதுன்னா பொத்தல் பையில் போகிற மாதிரி இருக்குது. ஏன் பொத்தல் பையில் போகுது? நீங்கள் தான் ஆசீர்வாதத்தை எடுத்து சாப்பிட்டீங்களே. சாப்பிட்டதுனால என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணோம், ஐஸ்வர்யத்தை கொண்டு வரோம். இப்போ சாப்பிட்டதுனால, நம்ம சாப்பிட்டதுனால இப்போ காசுலாம் என்ன ஆகுதுன்னா பொத்தல் பையில் எங்கேயோ போகுது, ஹாஸ்பிட்டலுக்கு போகுது, டயர் எதனா ஆகிடுது, பஞ்சர் ஆகிடுது. அப்போ தான் என்ன ஆகுதுன்னா வண்டியில் இன்ஜினில் எதனா பிரச்சனை வந்துடுது, மொத்தமாக காசு அதில் செலவு பண்ணிடுறோம். ஏன்? நாம் ஆசீர்வாதத்தை எடுத்து நாம் வைத்து கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே பொருளாதாரம் சாகுகிறது. ஆமென். அதனால் ஆண்டவர் சொல்கிறார், சோதித்து பாரு, டெஸ்ட் பண்ணி பாரு. டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது நான் சொல்லுகிறேன், வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படும், இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன பண்ணணும்னா டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். பக்கத்தில் பசங்களும் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். டைம் ஆயிடுச்சு. இல்லைங்க, நானும் எத்தனையோ மாதமாக நான் எடுத்து வைக்கிறேன், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியலன்னா என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு ஒரு நிலைமையில் இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், உங்களுக்காக என்னால் முடிஞ்சது என்னன்னா ஜெபந்தான் பண்ண முடியும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நிற்கலாம். பாஸ்டர் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்.
இந்த ஆசீர்வாதம் தான் என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பொருளையும் செல்வத்தையும் பணத்தையும் கொண்டு வருகிறது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் நம்ம தசம்பாகம் கொடுக்கறது மட்டும்தான். ஆமென். எழுந்து நிற்கலாம், நாம் ஜெபம் பண்ணலாம். அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் வந்து நம்ம ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஆமென். இதெல்லாம் சொல்கிறது என்னென்னா ஆசீர்வாதமாக இருக்கணும்னு நினைக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால் வந்து நம்ம டைத்து நான் அங்கேயும் சொன்னேன் இங்கேயும் சொல்கிறேன். டைத்து பொருளாதாரத்துக்கு டைத்து தான் கொடுத்தாகணும். சுகத்துக்கு மன்னிக்கணும், மற்றவங்கள மன்னிக்கணும். அபிஷேகம் வேணால் என்ன பண்ணணும், ஊழியம் செய்யணும். இது மூணுத்தையும் நீங்கள் செஞ்சால் தான் உங்களுடைய எல்லா ஆசீர்வாதமும் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் டைத்து என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னால் அது தீர்மானம் பண்ணுறது மேட்ரு. தீர்மானம் எடுக்கணும், டைத்து கொடுக்கணும். தீர்மானம் எடுத்தால் தான் கொடுக்க முடியும். நீங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாமா, சொல்லக்கூடாது, ஜனங்க அப்புறம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என்னை எப்படி வளர்த்துட்டாங்கன்னா அவரையே பார்க்குற மாதிரி. அதனால் நம்ம வந்து யாரையும் பார்க்கல. அதனால் நான் 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணேன். 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி 11,000 ரூபாய் டைத்து கொடுக்குறேன் நான் 200 ரூபாயில். இது வந்து பெருமைக்கு சொல்ல, நான் கொடுக்குறேன் டைத்து 200 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 11,000. இது வந்து பாஸ்டர் 11,000 ரூபா கொடுத்துருந்தா அப்போ எவ்வளோ பெரிய காசு வருது அவருக்கு. கொடுக்கலாம் எனக்கு கிடையாது, நஷ்டம் கிடையாது, உங்களுக்கு தான் நஷ்டம். ஆனால் நிறைய பேர் அன்றைக்கி கூட ஒருத்தர் கடை சொன்னேன், அம்மா நீ டைத்து கொடுக்கலாம் தயவுசெய்து நீ மேலே வரவே முடியாது, உன்னால் ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால் வந்து ஒரு வேளை அண்ணன் வந்து ரொம்ப வண்டிலாம் வாங்கிட்டாரு, கார்லாம் வாங்கிட்டாருன்னு நினச்சின்னா தயவுசெய்து கொட்டா சர்ச்சு தான் இருக்கும், அந்த சர்ச்சில் போய் அந்த பாஸ்டர் தூக்கி விடு, நீ டைத்து கொடுத்தா தான் ஆசீர்வதிக்கும், உன்னை ஆசீர்வதிப்பார். அதனால் அங்கேயே போயிடுமா. ஏன்னா டைத்து கொடுக்கணும்னா நீ இருக்கிறதே வேஸ்ட்டு. டைத்து கொடுக்கணும்னா மேலே வரவே முடியாது. ஏன்னா அது வந்து என்னன்னா கட்டலை அது. அல்லேலூயா. அதனால் அது கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா நான் எனக்கு பாஸ்டர் அடிச்சுக்குவார், தள்ள அடிச்சுக்குவார், குடு வேணும்னு. நான் கொடுக்கவே மாட்டேன், எப்படி நான் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொடுக்காத இருந்தேன். 8 வருஷம் இருந்தேன். வீடு போச்சு, ஃபஸ்ட்டு லேண்டு போச்சு, ஓஎம்ஆரில் நல்ல லேண்டு போயிடுச்சு. அப்புறம் பார்த்தா வேலைச்சேரில் ஒரு லேண்டு போச்சு. அதுக்கப்புறம் இங்கே வரத்துக்கு முன்னாடி நான் யோசிச்சிட்டேன், இனிமேல் டைத்து கொடுக்கணும்யா அப்படின்னு கொடுக்கணும்னு யோசிச்சேன் பாருங்க. 3 மாதத்தில் இங்கே ஏர்போர்ட்ஸ் வந்து எடுக்கிறேன்னு சொன்னாங்க. 3 மாதத்தில் கர்த்தர் என்ன பண்ணாருன்னா பட்டாக்கு ரிலீஸ் பண்ணிட்டார். நான் யோசித்தேன், அப்பா இதை கொடுக்கலன்னா இதையும் போயிருக்கேன்டா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் வந்தால் எதுவும் போகாது, தக்க வச்சிட ஆசீர்வாதம். எல்லாரும் கண்களை மூடுவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்னைக்கு 2 ராஜா நம்ம சேலரி வாங்கும் போது 2 பேர் மனசில் வராங்க. ஒன்று வட்டி கடைக்காரன் வரான், தேவையெல்லாம் வருது, இந்த காசு தேவையோட கம்மியாக இருக்குது, அதை யோசிக்கிறோம். அது ஒரு ராஜா. அதே நேரத்தில் மனசு சொல்லுது, இல்லை ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கணும், ஆண்டவர் கொடுக்கணுமே, மனசு சொல்லுது. நம்ம எந்த ராஜாவை கனப்படுத்த போகிறோம்? இன்னைக்கு வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை கனப்படுத்தினான். அவன் கனப்படுத்ததுனால அவனுடைய ஆசீர்வாதம் பூமி தாங்கக்கூடாது இருந்து அவன் ஜென்ரேஷன் மேலே அந்த ஆசீர்வாதம் இருந்தது. இன்னைக்கு கர்த்தர் உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறவர்ல, அன்னைக்கு லேவியன் சேர்ந்து கொடுத்தான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. உன் சந்ததியே ஆசீர்வாதமாக இருப்பாங்க. உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கல, உன் சந்ததியே ஆசீர்வாதமாக இருக்கும். அதுதான் தேவனுடைய சக்தி, தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக என்னால் கொடுக்கவே முடியல பாஸ்டர்ன்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த நாட்கள் ஆண்டவரை நான் கொடுக்குறேன், 1 மாதம் கொடுக்குறேன், 1 மாதம் கொடுக்க முடியல, இன்னும் உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த நாட்களில் ஒருவேளை கர்த்தர் உங்களை அற்புதங்களுக்குள்ள, அடையாளங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறாரா? ரொம்ப நல்லது. அந்த அற்புதத்துக்குள்ளேயே இருக்காதீங்க, அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே வாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் டைத்து கொடுக்குற வழிமுறையை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாட்கள் இந்த வார்த்தை நீங்கள் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே நாங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அநேக ஜாதிகளுக்கு ஆண்டவரே இறங்கி கடன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்கப்பா. இன்னைக்கு ஆண்டவர் கிறிஸ்தவங்க ஆண்டவரே அப்பா இந்த நாட்களில் கஷ்டத்தோடு இருக்கிறாங்க, ஒன்றும் தெரியல.
இயேசு என்னுடைய பாவங்களை மட்டும் சுமக்கல, என்னுடைய தரித்திரத்தையும் சுமந்துட்டார். அவர் என்னை ஐஸ்வர்யனை மாற்றும்படியாய் அவர் தரித்திர கோலத்தை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி ஆண்டவரே அவங்க விசுவாசிக்கலப்பா. அதனால கிறிஸ்தவங்களுக்கு அது தெரியல. கிறிஸ்தவங்க எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு வழிமுறையை வச்சிருக்கிறீங்க. அந்த வழிமுறையை அவங்க ஃபாலோ பண்ணனாலும் இங்கே இருக்கிறவங்க ஃபாலோ பண்ண கர்த்தர் கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அவங்க மேலே உங்கள் பிரசனத்தை நாங்கள் கட்டவிழ்க்கிறோம். யாரெல்லாம் கொடுக்கணும்னு தீர்மானிக்கிறாங்களோ அவங்க மேலே உங்கள் வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. சாபத்தின் கூறுகள் முறிக்கப்படட்டும் நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். இவங்க தரத்தை நீங்கள் உயர்த்தணும்னு நினைக்கிறீங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இவங்க மேலே இறங்கணும்னு நினைக்கிறீங்கப்பா. ஆண்டவரே அந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றாய் ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே இந்த நாட்கள் நிரப்பி கொண்டிருக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இவங்க ஒரு நாள் சொல்ல போகிறாங்க, என்ன சொல்ல வச்ச தேவன் இவங்களையும் சொல்ல வைக்க போகிறீங்க. நான் கொடுக்க முடியாத இருந்தேன், ஆனால் கொடுத்தேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார், கர்த்தர் என்னை உயர்த்தினான்னு சொல்ல போகிறாங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் சாட்சியாக நீங்கள் நிறுத்த போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ள ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதிப்பீராக, கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் ஆண்டவரே இந்த மாற்றி கொடுத்த மகனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேர் ஆண்டவரே தரித்திரத்தில் இருக்கிறாங்கப்பா கிறிஸ்தவங்க. அவங்களுக்கு ஆண்டவரே இந்த வார்த்தைகள் போயிட்டு அவங்கள ஆசீர்வாதத்துக்குள்ள நடத்தும்படியாய் மகன் எடுத்து பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்குறோம். கிருபை பெருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லு. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். இப்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் அனைவரோடு இருப்பதாக.